ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி சாதம். நிறைய பேருக்கு தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும். எனக்குலாம் பயங்கர ஃபேவரட்டான ஒரு ரைஸ் இது தான். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி நான் தக்காளி சாதம் செஞ்சு காமிக்க போகிறேன். இது செய்யறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்குறப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போனதும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையும் திரும்ப ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை பேஸ்ட் பண்ணுறப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தாராளமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கமன்னு சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசைக்கும் எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். சாதம் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி ரைஸ் பார்த்தீங்கன்னா உதிரியாக இருக்கணும், ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. சாதத்தையும் அந்த தொக்கையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. அவ்வளோதான், நல்லா கமன்னு சூப்பரான தக்காளி சாதம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.